ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஆரோவ் இஸ் ஜஸ்ட் 5 அண்ட் இஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் அவனோட சிலபஸை பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஸோ ஓவர்வெல்மிங். ஏன்னா வந்துட்டு இங்கிலீஷ்க்கே ஒரு 3 புக்கு, அப்புறம் அது பத்தாதுன்னு தமிழ், ஹிந்தி, மேத் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இருக்குது. அண்ட் டாப் ஆஃப் தேட் 2 ஆப் பேஸ்ட் லேர்னிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் நாட் ஷுர் ஹவு தே ஆர் கோயிங் டு கவர் இன் திஸ் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இது பத்தாதுன்னு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிராமர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், நவுன், வேர்ப் அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆர் வி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு ஃபார்ம் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஆனால் இப்போவே வந்து ஸோ ஏர்லியாக வந்து கிராமர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா பேக் இன் மை ஸ்கூல் டேஸ் 4th 5th ஸ்டாண்டர்டில் தான் வந்து எனக்கு இந்த கிராமர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ மேபி ஓவர் ரியாக்டிங். ஸோ இதை பற்றி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து ஒய் நாட் இன் கேள்வி அண்ட் கம்மிங் சண்டே வந்துட்டு ஷார்ப் அட் 4:30 ஐ கேன் டிஸ்கஸ் திஸ் வித் தி ஃபெல்லோ பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து எல்கேஜிலேருந்து +2 வரையும் இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ். உங்களோட பசங்களோட சிலபஸை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் சீனியர் டு மீ, மேபி யூ கேன் ஆல்சோ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு யுவர் கிட்ஸ் ஹேண்டில் தீஸ் சிலபஸஸ் ஆர் ஹவு டு யூ ஹெல்ப்ட் யுவர் கிட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் திஸ் கம்யூனிட்டி ஆல்சோ. அது வந்து வர்ச்சுவல் கனெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ எனிஒன் கேன் ஜாயின். ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா it will be more helpful. Knowledge transfer வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். So I hope I could see, now I'm expecting to see many numbers on Sunday. So see you there. Bye.